குலையாத உண்ணா நோன்பை மேற்கொண்டு 6 வாரங்கள் ஆகிவிட்ட நிலையில் பொன்மேனி கருத்துப்போய் ஒட்டி உலர்ந்தவற்றி மெலிந்து எலும்புக்கூட்டின் மீது தோல் போர்வையால் மூடி வைத்தது போன்று ஆகிவிட்டிருந்தார் சித்தார்த்தன். தன்னை வதைத்துக் கொண்டு தவநெருப்பில் புடம் போட்ட வண்ணம் சிந்தைகளின் சிடுக்கெடுத்துச் செப்பனிட்டவாறு இருந்த சித்தார்த்தன் இந்த உருவேலா வனத்தில் உருவில்லாமல் போய் விடுவோமோ என்னுமளவு தவிப்பும் தத்தளிப்புமாயிருந்த அந்த கணத்தில் எங்கிருந்தோ ஒரு தேவகீதம் அவர் காதுகளில் கேட்டது. கட்டாத கட்டாத, யாழின் நரம்பை வலிந்து கட்டாதே, நரம்பு இற்றுப்போனால் இசையற்றுப் போகுமடி. கட்டாதே கட்டாத, யாழின் நரம்பை மெலிந்து கட்டாதே, நரம்பு விடைத்து இயங்காவிட்டால் இசையற்றுப் போகுமடி. சமன் செய்து முடுக்கிய நரம்பினில் சுருதி கூட்டி மீட்டிட இனிய நாதம் பிறக்குமடி. தோழி யாழினை வாங்கி நரம்பனைவாய். இதுதான் அந்த கீதம். அவ்வழியே பயணித்த பாணர் குழு ஒன்று சற்றே இளைப்பார ஒரு மர நிழலில் அமர்ந்திருந்த வேளையில் அக்குழுவினரில் ஒரு பெண் மற்றொருத்திக்கு இட்ட கட்டளைதான் இத்தகு இனிய கீதமாக அமைந்திருந்தது. இதன் உட்பொருள் மிகப்பெரிய தத்துவ நுட்பம் வாய்ந்ததாகச் சித்தார்த்தன் கருதினார். இதன் பொருள், யாழின் தந்தியை அதிகம் முடுக்கினால் அருந்துவிடும், அதனால் அதில் இசை என்றும் நாதம் பிறக்காது. யாழின் தந்தி தளர்ந்தால் அதிலும் நாதம் பிறக்காது. எனவே வலிவும் மெலிவுமின்றி சமமாக முடுக்கப்படும் தந்திக் கம்பியில்தான் இனிய இசை மீட்ட முடியும். இது யாழின் இசை நுட்பம் மட்டுமல்ல, மானுட சரீரத்தின் வாழ்க்கை நுட்பமும் கூடத்தான் என்பது சித்தார்த்தனுக்கு விளங்கியது. உடலை அதிகம் வருத்தினால் அறிவாகிய தந்தி நரம்பு அருந்துவிடும். தத்துவ போதம் காண வழியில்லாது போகும். அளவுக்கு மிஞ்சி உண்டு சுகித்து உடலை போஷித்தாலோ அறிவெனும் தந்தி இழைத்தளர்ந்து இயக்கமற்று மந்தகதியில் விழுந்துவிடுவோம். அதனால் அளவுடன் உணவு எடுத்துக்கொண்டு தவம் செய்ய முடிவு செய்தார் சித்தார்த்தன். உருவேலா வனத்தையொட்டி அமைந்திருந்த சேனானிகமம் கிராமத்தில் வாழும் ஆயர்குலத் தலைவன் பலதேவனின் மகள் சுஜாதை தனக்கு புத்திர பாக்கியம் கிடைத்த மகிழ்வில் யட்ச தேவதையை வழிபட நைரஞ்சரை நதிக்கரையிலுள்ள அஜபால விருட்சத்தினடியில் வந்து பாலன்னம் சமைத்து 1 மாத கால உண்ணா நோன்பில் உடல் மெலிந்து உயிர் நைந்த நிலையிலும் கம்பீரம் குலையாத் தவப்பொலிவுடன் வீற்றிருந்த சித்தார்த்தனைக் கண்டு அவரே இந்த வனத்தின் தெய்வமாக இருக்க வேண்டுமென்று எண்ணி பாலன்னத்தை அவருக்கே படைத்தாள். சித்தார்த்தரும் அதை மகிழ்வுடன் ஏற்றுப் பருகினார். சித்தார்த்தருடன் அதே உருவேலா வனத்தில் தங்கி தவமியற்றிக் கொண்டிருந்த பஞ்சவர்க்கப் பிட்சுக்கள் 5வரும் வழக்கம் போல பிச்சைக்குச் சென்று திரும்பினர். அவர்கள் சித்தார்த்தன் உண்ணா நோன்பை ஏற்றுக் கடுந்தவமியற்றுவதைக் கண்டு பெரும் மதிப்பு கொண்டிருந்தனர். ஆனால் இன்று சித்தார்த்தன் சொல்லாமல் கொள்ளாமல் தாங்கள் பிச்சைக்குச் சென்றிருந்த வேளையில் ஒரு பெண் கொடுத்த பாலன்னத்தை உண்டுவிட்டார் என்பதை அறிந்ததும் வருந்தினர். சித்தார்த்தனிடம் பிணக்குற்றனர். இது பொய்த்தவம், இனி இவருடன் நாம் இருப்பது தகாது என்று கருதி 5வரும் சித்தார்த்தனை விட்டு விலகி சென்றனர். அந்த உருவேலாக் காட்டை விட்டே விலகி வேறிடம் சென்றுவிட்டனர். சித்தார்த்தன் இது பற்றி கவலை கொள்ளாமல் அன்று பகற்பொழுதைச் சாலமரங்கள் அடர்ந்திருந்த ஒரு சோலையில் கழித்தார். மாலை நெருங்கியதும் ஆற்றங்கரையோரம் அடர்ந்து செழித்து வளர்ந்திருந்த ஒரு பெரிய வெள்ளரசு மரத்தின் அடியை அடைந்தார். இந்த விருட்சத்தின் அடியில் அமர்ந்து இன்றிரவு பெருந்தவம் இயற்றுவோம், பூரண ஞானம் பெற்றாலன்றி எழப்போவதில்லை என்று உறுதியாக முடிவெடுத்தவாறு அங்கே அமர இடம் தேடியபோது அவ்வழியே புல்லருக்கும் சுவஸ்திகா என்பவன் தலையில் புல்கட்டுடன் வந்து அங்கே சுமையை இறக்கினான். அவனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. சாமி புல் வேணுங்களா என்று கேட்டு 8 கைப்பிடி அளவுள்ள புல்லை சித்தார்த்தருக்கு அளித்தான். அவர் அப்புல்ல வாங்கி மரத்தினடியில் பரப்பி அதன் மீது கிழக்கு முகம் பார்த்து பத்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டார். வலது நாசியிலும் இடது நாசியிலும் சஞ்சரிக்கும் மூச்சுக்காற்றின் மீது கவனம் பதித்து வாசியை கட்டுப்படுத்தி உள்முகமாக எண்ணங்களைத் திருப்பி பெருந்தவத்தை துவங்கினார். அன்று வைசாக பூர்ணிமை தினம் தன் மனதைத் தொட்டு மயக்க முயன்ற மாறன் என்ற ஆசைகளின் தேவனை வென்று சித்தார்த்தன் ஆகிய சாக்கிய இளவரசன்
ஞான நிலையை அடைந்து புத்தர் என்ற பெரிய அடையாளமாக மாறினார்.